ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். அட்சய இலக்கணப்பத்தை ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது சாமி ஆடுதல். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இடங்களில் இந்த மாதிரி நிகழ்வை பார்ப்போம். இல்லை சில இடங்களில் சாதாரணமாகவே நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு கோபமாகி பயங்கரமாக அவங்க ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகக்கூடிய நிகழ்வையும் நம்ம பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும்போது அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த நிலைக்கு அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஹேண்டிலே பண்ண முடியாது. அவங்க இந்த வைப்ரண்ட், அவங்க செய்யக்கூடிய அந்த முயற்சி, அவங்க செய்யக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், அந்த பேசும் விதம், அது எல்லாமே டோட்டலாக மாறிடும். இந்த நரம்பை முறுக்கி ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்கள உங்களால் சாதாரணமாக ஹேண்டிலே பண்ண முடியாது. இப்போ இந்த நிகழ்வெல்லாம் நிறைய இடத்துல அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணி அதை ரொம்ப இன்னும் மேலும் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய நிகழ்வில் இருக்கும். ஆனால் இது அவங்களுடைய ஒரு மருத்துவ நிலை தான். அந்த உடலில் ஒரு தன்மை மாறுது, அந்த ரசாயன மாற்றம் சம்திங், அந்த நிகழ்வு மாறினால தான் இது நடக்குது. இதை நம்ம ஜோதிடத்தில் எளிமையாக பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். அது அட்சய இலக்கணப்பத்தை ஜோதிட முறையில் நம்ம எளிமையாகவே ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்க முடியும் இந்த நிகழ்வை. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி இந்த சாமி வரக்கூடிய நிகழ்வு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு போயிட்டு இருந்த அட்சய இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம அட்சய இலக்கணத்தில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. சிம்ம அட்சய இலக்கணத்தில் அந்த ஆதிபத்தியங்கள் நம்ம கவனித்தோம் அப்படின்னாலே 5, 8ன்னு ஒரு ஆதிபத்தியம் வரும். 5ன்றது மனம், 8ன்றது தீராத பிரச்சனை. அப்போ 5 அப்படின்றது சிம்ம வீட்டுக்கு தனுசு வீடையும், 8 அப்படின்றது மீன வீட்டையும் குறிக்கும். அப்போ அதன் அதிபதி குரு பகவானாக வருவார். அப்போ இந்த காலகட்டங்களில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீராத பிரச்சனையில் இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது. அப்போ 2, 11 அப்படின்ற ஆதிபத்தியம், 2 அப்படின்றது கன்னி வீடாக வரும், 11 அப்படின்றது மிதுன வீடாக வரும். இதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் புதன் பகவானாக வருவார். இப்போ 12ஆம் ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானாக வருவார். இப்போ இந்த நிகழ்வு 3, 10ன்னு ஒரு ஆதிபத்தியம் வரும். உங்கள் முயற்சி, 10ன்றது அழுத்தம். இந்த நிகழ்வுக்கு அதிபதியாக வரவர் சுக்கிர பகவானாக வருவார். இப்போ இந்த ஆதிபத்தியங்கள்லாம் நம்ம கவனித்து, இப்போ உங்களுடைய ஜாதகங்களில் அந்த 3, 10ஆம் இடத்திற்குரிய சுக்கிர பகவான் எங்கே இருந்தார் அப்படின்னா தனுசு வீட்டில் இருக்கார். தனுசு வீடு அப்படின்றது மனம் சம்மந்தப்பட்ட நிகழ்வை குறிக்கும். அதில் 10ஆம் அதிபதி இருக்கிறது அப்படின்றது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி ஒரு அழுத்தத்தில் இருக்குது அப்படின்றது இங்கே தெரியும். இவங்களுடைய ஜாதகத்தில் அந்த முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவகத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா புதன் பகவானும் சந்திர பகவானும் இருந்தாங்க. புதன் பகவான் 2, 11ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் அங்கே இருக்கிறதுன்றது சாதகமாக இருக்காது. அதே போல் சந்திர பகவான் 12ஆம் அதிபதி, அவரும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது சாதகமாக இருக்காது. அட்சய இலக்கணம் சிம்ம லக்னம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்போ அந்த 3ன்ற முயற்சியை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஏன் போகுதுன்றது நம்ம இங்கே இந்த நிகழ்வில் பார்த்தாலே தெரியும். இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சந்திர பகவான்னா ஒரு இயக்கம், அதில் இயக்கப்படக்கூடிய அந்த சிக்னல் அது சாதகமாக இருக்காதுன்றது நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம சொல்ல முடியும். இதுக்கு நீங்கள் என்ன அந்த மருத்துவங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஒரு தூக்க மாத்திரை இல்லை அவங்கள கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் பண்ண முடியும். பட் இந்த காலகட்டங்கள் கடக்கக்கூடிய அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கும். அதை கடக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வை நம்ம ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்தான். அப்போ நீங்கள் இந்த ஜாதகங்களில் ஏன் இந்த நிகழ்வு வருதுன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்றது நம்ம முன்னவே தெரிஞ்சு இவங்க முன்னாடியே படிச்சிட்டாங்கன்னா இப்படிலாம் ஒரு நிகழ்வு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு மருத்துவ ஆலோசனைகள்லாம் எடுத்துக்கலாம். இது தெரியாதனால நம்ம இதை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அது மேலும் காம்ப்ளிகேட் தான் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அட்சய இலக்கணத்தில் நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ இவங்க இந்த காலகட்டங்களில் ஏஎல்பி பூரம் 2ல் பயணிச்சுட்டு இருந்தாங்க. பூரம் 2னாலே நமக்கு கடந்த கால நிகழ்வு, திடீர் நிகழ்வுன்றது தான் நமக்கு அட்சய இலக்கணத்தில் நவாம்சம் சொல்லும். அப்போ ஏன் இந்த நிகழ்வு நடந்தது, நம்ம புதன் பகவான் சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதும் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறத வச்சு நம்ம இது எளிமையாக சொல்லிட முடியும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கணப்பத்தை ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.